பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். அதனால் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்ப முன்னாடி இருக்கிற வசனத்தை நீங்க பார்க்கணும். நான் வெளிப்படையான அணிகலன்களாக ரெண்டே நான் அணிய வேண்டிய வாழ்க்கையில, ஒன்னு இரக்கம், மற்றொன்று உண்மை. அந்த இரக்கமும் உண்மையும் என்னிடத்துல வெளிப்படையாக காணப்படுகின்ற பொழுது அது தேவனுடைய பார்வையிலையும் மனுஷனுடைய பார்வையிலையும் எனக்கு அது மிகவும் பலனுக்கு ஏதுவாக அமைந்திருக்கும் என்று சொல்லி அழகாக நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் 4வது வசனம் அழகாக குறிப்பிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, அதனை ஆபரணமாக உன்னுடைய கழுத்தில் அணிந்து கொள் என்று சொல்லி நீதிமொழிகள் 3:3 குறிப்பிடுகிறது. அதனாலதான் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் போட்டிருக்கிறது. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும். இப்ப நீங்க கேள்விப்பட்டது இருப்பீங்க, கட்டாயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியம் நடந்திருக்கும். ஹெச்ஓடிட்ட போய் கேட்கணும்னாவோ, இல்ல ஒரு உயர்ந்த அதிகாரிட்ட போய் பேசணும்னாவோ, அவங்ககிட்ட நம்ம போறதுக்கு பயந்துட்டு, டே அவனை அனுப்பிவிடுறா, இல்ல அந்த பெண்ணை அனுப்பிவிடு, இந்த பையன் போனா அவர் எதுவுமே கேள்வி வைக்க மாட்டாருப்பா, அவனை பார்த்தாலே அவர் ஆட்டோமேட்டிக் சைன் போட்டுருவாரு, அவனை பார்த்தாலே அந்த காரியம் நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க, அந்த பையனை அனுப்பு, அந்த பெண்ணை அனுப்பு அப்படி நீங்க உங்க வாழ்க்கையில ஒண்ணு நீங்க சொல்லிருக்கலாம், இல்ல உங்களை யாராவது என்ன செஞ்சிருக்கலாம், அப்படி பயன்படுத்திருக்கலாம். அப்ப நீங்க யோசித்து பார்க்கணும், உங்ககிட்ட அந்த கிருபையும் அந்த சத்தியமும் உங்ககிட்ட இருந்ததுனால தான் மனுஷருடைய கண்களிலே உங்களுக்கு அந்த பலன். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். அது போல தேவனுடைய பார்வையில நமக்கு தயையும் நற்புத்தியும் கிடைச்சதுனால தான் நம்ம எல்லாருடைய சூழ்நிலையிலையும் நம்ம கடந்து போகக்கூடிய பலனை ஆண்டவர் தருகிறார். அவருடைய பார்வையில நமக்கு இரக்கம் கிடைக்கிறது, ஒரு தயவு கிடைக்கிறது, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் நம்மளால உயிரோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்கவே முடியாது. நமக்கு உயிர் தந்து விட்டார் ஆண்டவர். அப்ப நம்ம வாழ்கின்ற பொழுது மனுஷருடைய தயையும் நமக்கு தேவையில்லவா? மேலதிகாரிகள், சக நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள், XRY யாரை நீங்க எடுத்துட்டாலும் பரவாயில்ல, மனுஷனுடைய தயையும் நற்புத்தியும் பெருவாயின் போட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து கிருபையும் சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க தேவன் நமக்கு உதவி செய்து நிறைவான வாழ்வுக்குள்ளாக நம்ம நடத்தி சொல்வாராக. ஆமென். God bless you.